கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை, வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கேட்கிற யாவருக்கும் நான் சாட்சியாக எச்சரிக்கிறதாவது, நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். எச்சரிக்கிறதாவது, ஒருவன் இவைகளோடு எதையாகிலும் கூட்டினால் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வாதைகளை தேவன் அவன் மேல் கூட்டுவார். ஒருவன் இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் வசனத்திலிருந்து எதையாகிலும் எடுத்து போட்டால் ஜீவ புஸ்தகத்திலிருந்தும் பரிசுத்த நகரத்திலிருந்தும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளிலிருந்தும் அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமத்தில் நாம் வாசிக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லும்படியாக ஆசைப்படுகிறேன். அதாவது, இந்த 24வது ஆண்டு, இந்த 2024வது ஆண்டு எப்படி இருக்கும், அது எந்த நிலையில் நம்மளை வழிநடத்தும், ஆக்கிரமிக்கும், நாம் அதில் எப்படி நடந்து கொள்வோம் என்று சொல்லி பல கோணங்களில் சிந்திக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு எல்லோரும் அதை குறித்து சொல்கிறார்கள். நேற்றைய தினத்தில் கூட நான் சில யூடியூப்பிலே பார்க்கிற பொழுது அந்த யூடியூப்பில் சில காரியங்களை அறிந்து கொள்ள முடிந்தது. அதாவது 24 மகாபெரிய அழிவை கொண்டு வரும், அல்லது இலங்கை இருக்காது, இன்னும் சென்னை பகுதி பல பகுதிகள் தண்ணீரில் மூழ்கி போகும் என்றெல்லாம் கருத்து கூறிக்கொண்டு இருக்கக்கூடிய காட்சியை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அதாவது உலக மக்களுடைய காரியங்களிலே பார்க்கிறோம். இது ஒரு பக்கம் இருக்கிறது. விஞ்ஞான ரீதியாகவும் அல்லது தங்களுடைய ஆலோசனை ஆருட கணிப்புகள் மூலமாகவும் மக்கள் பேசிக்கொண்டு தான் இருக்கிறார்கள். நமக்கு பரிசுத்த வேதாகமம் சொல்கிறது, சங்கீத புத்தகத்தினுடைய 65வது வசனத்தை அதிகாரத்தை வாசித்து பார்த்தால், வருஷத்தை உடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர், உடைய பாதைகள் நெய்யாய் பொழிகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பொதுவாகவே ஒரு வருஷம் தோன்றுகிறது என்று சொன்னால் அந்த வருஷத்தை அவர் நன்மையினால் அவர் முடிசூட்டி விடுகிறார். இந்த 24வது ஆண்டை எனக்கு நன்மையாக முடிசூட்டி இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு நாம் அதற்குள் பிரவேசிப்பதற்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். இதைவிட இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட ஊழியக்காரர்களாக இருந்தாலும் பாஸ்டர்களாக இருந்தாலும் ஆருடன் கணிப்பது போல கணித்து சொல்வதை, அவர்கள் சொல்வதை நீங்கள் கேட்க வேண்டிய அவசியமில்லை. நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஆலோசனை பெற்றுக்கொள்வதில் தவறு என்று சொல்லவில்லை. ஏதோ வித்தியாசமான தீர்க்க தரிசனம் என்று சொல்லிக் கொண்டு வருவதையெல்லாம் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். வேதத்தின்படி அது சரியாக இருக்கிறதா என்று சொல்லி மிக தெளிவாக நீங்கள் அதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆகவே நாம் அவருடைய நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு நாம் எங்கிருந்தால் அவருடைய நன்மையை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொன்னால், அவருடைய வழியில் இருந்தால் அந்த நன்மையை, அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். நெய்யாய் பொழிகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாலை தயிராக்கி, தயிரை வெண்ணெயாக்கி, வெண்ணெயிலிருந்து நெய் எடுக்கக்கூடிய அளவில் நாம் காணப்படுகிறோம். அவ்வளவு நெய், அவ்வளவு சக்தி உள்ளதாக இருக்கிறது. அப்படி நெய்யை போல நம்முடைய பாதைகளை அவர் ஆக்குகிறார். அவருடைய பாதை இருக்கிறது. அவருடைய பாதையில் இருக்கிறவர்களுக்கு இந்த 24ஆம் ஆண்டு அது விசேஷித்த நன்மையினால் முடிசூட்டப்பட்டிருக்கும் என்கின்ற அந்த எண்ணத்தோடு, அந்த சிந்தனையோடு இந்த உலகத்தில் எது நடந்தாலும் சரி, வேதம் என்ன சொல்கிறது, பூமி நிலைவாரி போனாலும் சரி, இந்த பூமி நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் சரி, என்ன புரண்டு போனாலும் சரி, நான் பயப்பட மாட்டேன், நான் ஸ்திரமாக நான் அவருடைய வார்த்தை மேல் நிற்கிறேன் என்று எண்ணக்கூடிய நபர்களாகிய நாம் அப்படிப்பட்ட சிந்தனையோடு நாம் கடந்து செல்கின்ற பொழுது, ஏதோ இந்த உலகத்தில் ஆருடம் கணிக்கக்கூடிய பிரசங்கிகளை நீங்கள் நம்ப வேண்டாம். அநேக நபர்கள் இந்த டிசம்பர் மாதம் ஆரம்பிக்கின்ற பொழுதே டைரியில் எழுதி வைத்துக் கொண்டே இருப்பார்கள். நீ 2024க்கு என்ன சொல்ல வேண்டும், ஏது சொல்ல வேண்டும், அது எப்படி இருக்கும் என்று சொல்லி ஆருடம் கணிப்பது போல கர்த்தர் பேசினார் என்று சொல்வார்கள். பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் சொல்லாததை கர்த்தர் சொன்னார் என்று சொல்லுகிறவர்களுக்கு ஐயோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் முதலே குறிப்பு கொடுத்து விட்டேன் உங்களுக்கு, நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். பரிசுத்த வேதாகமம் நமக்கு இருக்கிறது. அது எக்காலத்துக்கும் பொருந்தக்கூடியதாக இருக்கிறது. முக்காலத்தையும் உணர்ந்த ஒரு முனிவர்கள் போல் அதை படிக்கக்கூடியவர்களுக்கு அந்த சிந்தனை இருக்கும். கடந்த காலம், நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலம், வருங்காலம், இவைகளெல்லாம் ஒரு பெரிய நிலக்கண்ணாடியில் பார்ப்பது போல பரிசுத்த வேதாகமம் அப்படி ஒரு தீர்க்க தரிசனத்தை நமக்கு இதை கொடுத்திருக்கிறார். இதை புரிந்து தேவ ஆவியானவரோடு வெளிப்பாடோடு நாம் படிக்கின்ற பொழுது எல்லாமே புரியும். இதை விட்டு ஏதோ தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள், இந்த ஆண்டை குறித்து எனக்கு என்ன சொல்லுகிறார்கள்,
என்று சொல்லி இந்த சீட்டுக்கட்டு போல வைத்துக்கொண்டு வசனங்கள் எடுப்பது, அதில் நல்லா வரவில்லை என்று சொன்னால் மறுபடி போய் திருச்சி எடுப்பது, இப்படிப்பட்ட தன்மைகள்லாம் உங்களுக்கு வேண்டாம். மற்றவர்கள் பேசுவதை நீங்கள் வேதத்தின்படி உணர்ந்து பாருங்கள். நான் உங்களுக்கு சொல்வேன், வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை கவனமாக கேட்டு பார்க்க வேண்டும். ஒரு மனிதன் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளை கேட்கிறோம். ஜப்பான் நிலநடுக்கத்தினால் பாதிக்கப்படும், அமெரிக்காவிலே சூறாவளி காற்று இந்த ஆண்டிலே வீசும், சைனா சண்டைக்கு வரும், இந்தியா எழுச்சிமிகு ஆட்சியை தரும், தமிழ்நாடு இன்றைக்கு சென்னை இப்படி போன்றவைகள் தரைமட்டமாகும், இப்படியெல்லாம் சொல்லிவிட்டு தாங்கள் இருக்கக்கூடிய தென் மாவட்டங்களை குறித்து ஒன்றுமே கணிக்காமல் இருந்தார்கள், ஒன்றுமே சொல்லாமல் இருந்தார்கள். ஆனால் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், தென் மாவட்டமானது எப்படி இருந்தது? பயங்கரமான பாதிப்புக்குள் மாறியதை பார்க்கிறோம். ஒருவர் சொன்ன பொழுது சொன்னார், நாங்கள் ஜெபித்தோம், இந்த விசாம் புயலானது அது வேறு பக்கமாக ஆண்டவர் திருப்பிட்டு விட்டார், ஆகவே சென்னைக்கு வந்த ஆபத்து கம்மி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி அல்ல. ஒரு மனிதனுக்கு தேவன் அரைகுறையாக எதையும் கொடுப்பதல்ல. ஏன்னா அவர் பூரண சம்பூரணர். அந்த சம்பூர்ணமான பூரணம் அவருக்குள் இருக்கிற காரணத்தினாலே அதை பூரணமாக அந்த நன்மையை கொடுப்பார். ஆகவே நிசாம் புயலை திசை திருப்பி விட்டவர் ஏன் அந்த மழையையும் அவர் எடுத்திருக்கக்கூடாது என்ற கேள்வி ஒரு சாதாரண மனிதனுக்கு கூட தோன்றும் அல்லவா? ஆகவே இப்படியெல்லாம் தங்களை கண்மூடித்தனமாக நம்பக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட தீர்க்க தரிசனமாக சொல்லிவிடுகிறார்கள். நாம் ஜெபித்தோம், அது வேறு திசை. வேறு திசை என்ன? ஆந்திராவை போய் அது நொறுக்கியது. ஆந்திராவில் இருக்கிறவன் என்ன வேறொரு தெய்வத்தால் படைக்கப்பட்டவனா, அல்லது வேறொரு தெய்வத்தால் அவன் மீட்கப்பட்டிருக்கிறானா, அல்லது நம்முடைய ஆண்டவருக்கும் தமிழ்நாட்டு ஆண்டவருக்கும் ஆந்திரா ஆண்டவருக்கும் என்ன சண்டையா? இவைகளெல்லாம் யோசிக்கிறார்களா என்றால் தாறுமாறாக அவர்கள் இப்படிப்பட்ட ஆலோசனையை கூறிவிடுவதை, தாங்கள் இருக்கின்ற இடமே மூழ்கப் போகிறது என்பதை கூட அறியாதானே இருந்தார்கள். இவைகளை நாம் யோசிக்கணும் அல்லவா? ஆகவே இப்படியெல்லாம் பல காரியங்களை நமக்கு என்ன சொல்ல போகிறார், நமக்கு என்ன சொல்லுக போகிறார் என்று சொல்லி சோசியக்காரன் வைத்திருக்கின்ற கிளிக்குண்டுக்கு முன்னால் நிற்பது போல் அல்லாமல் தேவனுடைய பலிபீடத்திற்கு முன்பாக நின்று தேவனுடைய ஆலோசனை எனக்கு என்ன கிடைக்கப் போகிறது என்பதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருங்கள். ஆழமான மகிமையான கர்த்தர் உங்களுக்கு அந்த ஆலோசனை தருவார். எதாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் பயப்படாதீர்கள், உங்களுக்கு சமாதானம் என்று சொல்வார் கர்த்தர் அந்த வார்த்தைகளின் அடிப்படையில். ஏனென்றால் உலகத்தில் பலவிதமான நெருக்கடிகளும் பலவிதமான காரியங்களினால பயத்தினாலே உலகம் அது பிடிக்கப்பட்டிருந்தாலும் கூட உங்களே ஆண்டவர் பயப்படாதீர்கள், சமாதானமாக இருங்கள், எச்சரிக்கையாக இருங்கள், ஜாக்கிரதையாக இருங்கள், வேதத்தை நேசியுங்கள், அவருக்கு பிரியமாக நடங்கள், அவருடைய சொல்படி நடங்கள். இந்த 24 அவர் முடிசூட்டி இருக்கிறார். ஆகவே பாதையில் மாத்திரம் நீங்கள் நின்று பாருங்கள், அவர் வைத்திருக்கின்ற அடிச்சுவடியில் மாத்திரம் நீங்கள் நடந்து பாருங்கள். அந்த அடிச்சுவடானது உங்களுக்கு எப்படி இருக்கும் என்று சொன்னால் நெய்யாய் பொழித்து கொண்டிருக்கும். அப்படி நன்மையை நீங்கள் ருசிக்கலாம் என்பதை நீங்கள் உங்களுக்கு நீங்களும் பேசுங்கள். அப்படிப்பட்ட வார்த்தை வேதத்தில் இருக்கிறது. இதுவே தீர்க்க தரிசனம், இதுவே உங்களுக்கு 2024 மகிமை. இப்படிப்பட்ட வார்த்தைகளிலிருந்து ஏதாவது ஒரு மனிதன் சுய கருத்தாக அதிலிருந்து உள்ள வார்த்தையை தேவன் நம்ம கூட்டி ஒரு மனிதன் சொல்வான். ஆனால் தேவன் சொல்லாததை இந்த வெளிப்படுத்தல் வாசிக்கிறோம். அவனுக்கு தேவனுடைய மகிமையினுடைய பங்கு கிடைப்பதில்லை என்பதை மறந்துவிடக்கூடாது. அதை குறைத்து விட்டால் தேவன் அவனை பரிசுத்த ஸ்தலத்தில் எடுத்து போடுவார் என்பதையும் நீங்கள் நினைக்க வேண்டும். ஆகவே இந்த பொய்யாக இந்த காலங்களிலே இந்த பாருங்கள், அவர்கள் பெரும்பாலும் பழைய ஏற்பாட்டை சொல்லிக் கொண்டிருப்பார்கள். புதிய ஏற்பாட்டுடைய மகிமை அந்த வெளிச்சமே இல்லாத நிறைய நபர்கள் காணப்படுகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட தன்மைக்கு நேராக நீங்கள் இந்த கிளிக்குண்டுக்கு முன்னாலே நிற்பது போல நிற்காமல் தேவ சமூகத்துக்கு முன்பதாக என் தேவைகளை, என்னுடைய பயங்களை, வருங்காலத்தை குறித்து என்னை சரியான முறையில் வழிநடத்துவதற்கு முன்பாக நான் இருந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக வேதத்தின் அடிப்படையில் நின்று கொண்டிருங்கள். இதற்கு மாறாக இந்த உலகத்தில் வரக்கூடியவர்கள் தான் தீர்க்கதரிசிகள் என்று தாங்கள் சொல்லிக் கொள்கிறார்கள். நான் சொல்லுகிறேன், உங்களை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பண ஆசைகள், பலவிதமான காரியங்கள், மதிப்பு மதியாரைகள், நம்மளை விட இன்னொருவர் பிரதமாக சொல்லிவிடுவார்களோ என்று எண்ணக்கூடிய அந்த எண்ணங்கள்லாம் வரலாம். அவர்களுடைய எண்ணங்கள் உங்களை அடித்து கொண்டிருக்கும். அடித்து கூட கேட்பார்கள், உதைத்து கூட கேட்பார்கள். அப்பையும் தீர்க்க தரிசனம் உரைத்து விடாதீர்கள். ஏனென்றால் நீங்கள் சொன்னது ஒன்றுமே நடக்கவில்லை. ஆகவே எதுவுமே சொல்லிவிடாதீர்கள், என்ன கேட்டாலும் சொல்லிவிடாதீர்கள். வேதத்தை அப்படியே போதியுங்கள், ஒரு வெளிப்பாடோடு அப்படியே நீங்கள் போதியுங்கள். ஒரு புதிய வெளிச்சத்தில் புதிய ஏற்பாட்டினுடைய அந்த லென்ஸோட போதியுங்கள். மக்களுக்கு அது மிக ஆசீர்வாதமாக இருக்கும். இல்லை என்று சொன்னால் பிரியமானவர்களே,
நீங்கள் எவ்வளவோ சொல்லியும் நடக்காமல் இருந்தும் கூட சப்பை கட்டுகிறீர்கள். அவர்களும் அதற்கு தங்களை செவிசாய்த்து போய் அப்படியே ஒரு கிறிஸ்தவ ஜீவியத்தில் ஒரு கேடுகட்ட ஜீவியத்தை ஜீவிக்க ஆரம்பித்து விடுகிறார். ஆகவே தீர்க்க தரிசனம் கூடியவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், போய் கிளிக்குண்டுக்கு முன்பால் நிற்பவர்களை சொல்லுகிறேன், ஆண்டவர் என்னை குறித்து இந்த வருஷம் என்ன சொல்றாரு, என்னை குறித்து என்ன ஏற்ப. ஏன்னா நிறைய இடத்துல பிரசங்கம் பண்ண கூப்பிடுகிற பொழுது அந்த பாஸ்டர்மார்களிடத்திலே அந்த ஊழியக்காரர்கள் வயதான பெண்கள் இவர்கள்லாம் வந்து அவர்கள் அலைமோதி நின்று சொல்லுகிற பொழுது தலையிலே கை வைத்து உங்களை குறித்த ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார் அப்படி சொல்லுகிறார் என்றெல்லாம் சொல்லுவார்கள். அப்படியே வரவில்லை என்றாலும் கூட நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், வீடுகளுக்கு வந்து அவர்கள் சொல்ல ஆரம்பிப்பார்கள். அவர்கள் சொல்லுகிறதை நீங்கள் எதையும் கேட்டுவிடாதீர்கள், பைபிளை மாத்திரம் திறந்து படியுங்கள். வீட்டிற்குள் வருவார்கள், அடித்து உதைத்து உங்களுக்கு சாபம் விடுவது போல பேசி, உனக்கு நான் அதை சொல்வதை நீ கேட்க மாட்டேன்கிறாயே என்றெல்லாம் சொல்வார்கள். அப்படி இருந்தாலும் கூட நீங்கள் எதுவுமே கேட்காமல் கதவை பூட்டி வெளியே தள்ளிவிட்டு அப்படிப்பட்டவர்களை வேதத்தை வாசித்து எனக்கு கர்த்தர் நன்மையால் இந்த வருஷத்தை முடிசூட்டி இருக்கிறார், ஆனால் அந்த நன்மையை முடிசூட்டிக் கொள்வதற்கு நான் செய்ய வேண்டியது என்னவென்று சொன்னால் அவருடைய பாதையில் நடக்க வேண்டும். அப்படி என்றால் நான் அநேகருக்கு நெய்யாக ஆசீர்வாதமாக இருப்பேன் என்ற எண்ணத்தோடு இருக்கலாம். ஆகவே அடித்து கூட கேட்பார்கள். அப்பையும் தீர்க்க தரிசனம் என்ற போர்வையில் எதுவும் சொல்லிவிடாதீர்கள் ஊழியர்களே. அடித்து கூட சொல்ல வருவார்கள் உங்களுக்கு விசுவாசிகளே, நீங்களும் எதையும் நம்பிவிடாதீர்கள், பைபிளை படியுங்கள். உங்களுக்கு எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த புத்தாண்டு ஆராதனையிலே ஒரு புது வேகத்தோடு, புது உத்வேகத்தோடு, ஒரு புதுமையான எண்ணத்தோடு, சிந்தனையோடு, புதிய ஏற்பாட்டின் வெளிச்சத்திலே நீங்கள் வேதத்தை ஆராய்ந்து கொண்டே இருங்கள். உங்களுக்கு ஆசீர்வாதத்தினுடைய எல்லா காரியமும் உங்களுக்கு கிடைக்கும். எவ்வளவு அழிவுகள் தொல்லைகள் நேர்ந்தாலும் அவைகளிலிருந்து உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலையும் பயத்திலிருந்து மீட்பையும் கர்த்தர் கொடுத்து இந்த ஆண்டை உங்களுக்கு ஆசீர்வதித்திட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமென். ஆமென். எல்லோருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள்.